என்னடா இன்னைக்கு ராஜஸ்தான் இப்படி விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து 159 ரன்னுக்கு சுருண்டுட்டாங்க. லக்னோ சூப்பர் சைன் வந்து இன்னைக்கு சூப்பராக பவுலிங் போட்டாங்க. சரி இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. டாஸ் வின் பண்ணி லக்னோ ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி சூப்பராகவும் போட்டாங்க. ராஜஸ்தான் வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஜெய்ஸ்வால் மற்றும் சூரியவன்சி ஓப்பனிங் வந்தாங்க. ஜெய்ஸ்வால் இன்னைக்கு அவுட் ஆகிட்டாருன்னு தான் சொல்லி ஆகணும். 22 ரன் அடிச்சு அவரும் அவுட் ஆகிட்டு முகமது சமி ஓவரில் அவர் மட்டுமா போனார். பின்னாடி வந்த ஜெயத்துரோலும் உடனே அவுட் ஆகிட்டார். முகமது சமிக்கு அடுத்தடுத்த பாலே விக்கெட் விட்டு தடுமாறி விளையாண்டுட்டு இருந்தாங்க. அடுத்து வந்த சூரியவன்சியும் சீக்கிரமாகவே 8 ரன்லேயே அவரும் அவுட் ஆகிட்டார். இன்னடா ராஜஸ்தானுக்கு வந்த கொடுமைங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரே ஓவரில் முகமது சமி 2 விக்கெட் தூக்கிட்டாருல்ல, அட ஆமாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்து வந்த ரியான் பராக்குமே சீக்கிரமாக அவுட் ஆகிட்டாரு. 20 ரன் அடித்து அவரும் ஆகிட்டாரு. ஹெட்மை 22 ரன்லையும் அவுட் ஆகிட்டாரு. இன்னைக்கு ஒழுங்காகவே விளையாடலாம் தான் சொல்லியாகணும். சரி ஜடேஜா பாலு டெஸ்ட் மேட்ச் தான் விளையாண்டுட்டு இருந்தாரு. ஏதோ லாஸ்ட்டு 2 ஓவரில் அடித்ததுனால ஜடேஜா 43 ரன் அடித்தார். அவரோட சேர்ந்த தூவே 19 ரன் அடித்தார். 2 பேரும் பார்ட்னர்ஷிப்பு 49 ரன் போட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து 20 ஓவர் முடிவில் 159 ரன் 6 விக்கெட் விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சரி அதிகபட்சமாக யார் விக்கெட் எடுத்தாங்கன்னு பார்த்தா முகமது சமி, பிரின்ஸ் யாதவ், மோசிகான் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினாங்க. சரி அடுத்த 2வது இன்னிங்ஸ் ஆட வந்த லக்னோ சரி இதனா ஒரு ரன்னா அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருப்பாங்க. ஆனால் அங்கே நடந்ததே வேற கதை தான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே செம்ம ட்விஸ்ட்டு, ஒரு ரன் அவுட் ஆகிட்டாங்க. யாருன்னு பார்த்தா ஆயுஷ் பதவனியை ரன் அவுட் பண்ணிட்டாங்க. ரிசர்ட் பண்ணிட்டும் சீக்கிரமாக அவுட் ஆகிட்டாருன்னு தான் சொல்லி ஆகணும். என்னையா சொல்கிற, டக் அவுட் ஆகிட்டாரு. அட ஆமாய்யா. சரி அவர் மட்டுமா டக் அவுட் ஆனாரே, பின்னாடி வந்து ஆடன் மக்கரமாக அவுட் ஆகிட்டார். ஏயா ஒரு இன்டர்நேஷ்னல் பிளேயரை ஓப்பனர் பிளேயரை வந்து நீங்கள் 3 டவுனில் இறக்கி விட்டா எப்படி விளையாடுவான்? அவன் மேலே நம்பிக்கை இல்லையா? 2 மேட்ச் விளையாடலாம், 3வது மேட்ச் விளையாட மாட்டாரா? ஏங்க சிஎஸ்கேனா போய் பாருங்கள் எப்படி ஓப்பனிங்கை வச்சு சஞ்சு சாம்சன் எப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மாதிரி ஒரு பிளேயர் மேலே நம்பிக்கை வேணும், அப்போ தான் நல்லா ஆடுவாங்க. ஆடன் மெக்கரம் ஓப்பனிங் எப்போ இறக்கி விட்றாங்களோ அப்போ தான் நீங்கள் நல்ல டீம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அவரும் டக் அவுட் ஆகிட்டாரா. சரி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா மிச்சல் மார்ஷல் மட்டும் கொஞ்சம் நிதானமாக ஆடி அவர் அரை சதத்தை கடந்த மேட்சும் லக்னோ பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக வர மாதிரி இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா அவரும் அவுட் ஆகிட்டாரு. அட போயா நீயும் உங்கள் டீமுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்த வந்த பேட்ஸ்மேனும் சரியாக விளையாடல, அவுட் ஆகிட்டு போயிட்டே இருக்காங்க. பூரான்னு 22 ரன் அடிச்சு அவரும் அவுட் ஆகிட்டார். பின்னாடி வந்த முகுல் சௌத்ரியா அவரும் அவுட் ஆகிட்டார். அப்படி இப்படின்னு போயிடுச்சு. கதை முடிஞ்சு போச்சு. லாஸ்ட்டு 4 ஓவரில் 50 ரன் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் விக்கெட்டே டக்குன்னு போயிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு நடந்த கதை இதுதான். ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய மேட்ச்சை எப்படி சொதப்பி வச்சுருக்காங்க பாருங்கள். 119க்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க. அது 2 ஓவர் இன்னும் இருக்குது. அட போயா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இன்றைக்கி லக்னோ பொறுத்த வரைக்கும் சரியாகவே விளையாடலாம் தான் சொல்லியாகணும். சரி அதிகபட்சமாக சோப்ரா வச்சர் 3 விக்கெட்டும், பர்கர் 2 விக்கெட்டும், பிரின்சஸ் சர்மா 2 விக்கெட் எடுத்தாங்க. பாயிண்ட் டேபிள் இந்த வெற்றியின் மூலம் ராஜஸ்தான் 2வது பிளேஸில் இருக்காங்க. 7 மேட்ச் விளையாண்டு 5 மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. 10 பாயிண்ட் எடுத்து 2வது பிளேஸில் இருக்காங்க.